ஆனந்த கூத்தனின் மகனே, தில்லை ஆனந்த கூத்தனின் மகனே, பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. வழியின்றி வேலனவன் திகைத்தான், குறவள்ளியவள் கைபிடிக்க துடித்தான். வழியின்றி வேலனவன் திகைத்தான், குறவள்ளியவள் கைபிடிக்க துடித்தான். மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான், மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான். மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான், மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான். பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை, அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை. கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை, அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும், ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும், அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும், அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும். பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும், வரும் துயர் யாவும் உன்னின்று தடுக்கும். தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும், வரும் துயர் யாவும் உன்னின்று தடுக்கும். அஞ்சேல் என்றே ஒரு பாதம் எதிர்க்கும், அஞ்சேல் என்றே ஒரு பாதம் எதிர்க்கும். வரும் அசைந்து வரும் அருள்மணிகள் ஒழிக்கும், அதில் அசைந்து வரும் அருள்மணிகள் ஒழிக்கும். பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு. இங்கு வந்திருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதா பிராட்டியின் பட்டாபிஷேகத்தை காண வந்த உங்கள் அனைவருக்கும் ஆரம் ஈரப்ப செட்டியார் குடும்பத்தின் சார்பாக அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நமது சன் டிவி புகழ் தேவகோட்டை ராமநாதன் அவர்கள் இப்பொழுது தேவகோட்டை அண்ட் நாட்டரசங்கோட்டைன்னு சொல்லணும். ஏன்னா அவர் இப்போது நாட்டரசங்கோட்டைக்கு சுவீகாரம் சென்றுள்ளார். திரு ராமநாதன் அவர்கள் சென்ற ஆண்டு இங்கு நடைபெற்ற பட்டாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சென்றவுடன் அவருக்கு ராமச்சந்திரமூர்த்தியின் அனுகிரகத்தால் நாட்டரசங்கோட்டைக்கு சுவீகாரம் சென்றுள்ளார். நாட்டரசங்கோட்டையில் ராமகிருஷ்ணன் செட்டியார் வீடு, அதாவது ஏற்கனவே அவங்கெல்லாம் முந்தி அந்த காலத்தில் ராமாயணம் படிச்சிருக்காங்களாம். ராமகிருஷ்ணன் செட்டியார் வீட்டு பேர் ராமகிருஷ்ணன் செட்டியார் வீடு. அவர் சுவீகாரம் சென்றுள்ள தகப்பனார் பெயர் திருமதி லட்சுமண செட்டியார் என்ற செட்டியார் செட்டியார். திருமதி லட்சுமி ஆட்சி அவர்களுக்கு தவப்புதல்வனாக சுவீகாரம் சென்றுள்ளார். இங்கு வந்ததால் தான் என்னமோ அவருக்கு ராமாயணம் படிக்கின்ற வீட்டுக்கே சுவீகாரம் சென்றுள்ளார் என்றால் அது இந்த ராமச்சந்திரமூர்த்தியின் அனுகிரகத்தால் என்பதுதான். இது எல்லாருக்குமே கிடைக்காது. ஏன்னா பேரு ராமநாதன், அவர் சுவீகாரம் சென்ற அவருடைய தகப்பனார் பேர் லட்சுமண செட்டியார், அங்கும் ராமாயணம் படிக்கிறான்றா இது மண் வாசனைங்கிறது ஏற்கனவே ஏதோ ஒரு வம்ச பரம்பரை இருந்ததுனால அந்த மாதிரி வந்திருக்கொள்ளிய எல்லாருக்கும் வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. திரு ராமநாதன் அவர்கள் ஒரு அதாவது எனக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு சேர்ந்த சிறிய கதையை மட்டும் சொல்லிவிட்டு ரத்தின சுருக்கமாக நான் விடைபெறேன். ஏன்னா அவருடைய சொற்பொழிவை கேட்க அனைவரும் அவருடைய காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேடி வந்தவர்கள் தேவகோட்டை ராமநாதனை, நாடி வந்தவர்கள் நாட்டரசங்கோட்டைக்கு ராமநாதன் ஆக்கிவிட்டார்கள். தேவகோட்டைக்கும் நாட்டரசங்கோட்டைக்கும் என்ன ஒற்றுமைனா, தேவகோட்டையில் ஆன்மீகம் அறவெளி. இப்பொழுது நமது சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி ஐயா லட்சுமணன் அவர்கள் இப்பொழுது சாய்பாபா கோயில் கட்டியிருக்காங்க, நிறைய அறவழி செஞ்சிருக்காங்க. ஆனால் இவர் சென்ற இடம் நாட்டரசங்கோட்டை. நமக்கெல்லாம் கண் கொடுக்கும் தெய்வமாம் கண்ணுடைய நாகிய கண்ணாத்தாள் ஊருக்கு அவர் சென்றிருக்கிறார். அவரை பெற்றெடுத்தவருக்கும் அவரை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டவருக்கும் சகல நலன்கள் கிடைக்க அருள்மிகு ராமச்சந்திரமூர்த்தியை வேண்டி அவருடைய சொற்பொழிவை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நன்மையும் செல்வமும் நாளுமே நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே,
ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம என்ற 2 எழுத்தினால். பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய ராமாயண ஏட்டை தன்னுடைய இதயத்தாலே தாங்கி என்றென்றும் தன்னுடைய குல வாரிசு விளங்குவதற்காக, வம்சாவழி பெருகுவதற்காக தயரதன் எப்படி பிள்ளை இல்லை என்று ஏங்கி தவமிருந்து 4 புதல்வர்களை பெற்றானோ அதுபோல ராமாயணம் படித்ததனாலேயே, அதற்கான வாய்ப்பை இறைவன் வழங்கியதனாலேயே மிகப்பெரிய ஒரு புகழை இந்த ஊரில் பெற்றுக்கொண்டு ராமாயண ஏடு படிப்பதற்காக ராமனுக்கான அந்த அத்தனை காட்சிகளையும் திருவுருவமாக செய்து வைத்து மிகச் சீரிய முறையிலே ஒரு நல்ல மைந்தரையும் பெற்று அவரின் மூலமாக 3 பேரப்பிள்ளைகளையும் பெற்று இன்றைக்கு மிகச் சிறப்பான ஒரு குடும்பமாக ராமாயணத்தை படிக்கிற குடும்பங்கள் வம்சம் பெருகிக் கொண்டே போகும் என்பதற்கு ஒரு உதாரண குடும்பமாக இருக்கிற வீரப்ப செட்டியார் அவர்கள் குடும்பத்தினரை வணங்கி வரவேற்று வாழ்த்தி இந்த விழாவிலே கூடியிருக்கிற அருமைக்கினிய ஆட்சிமார்களே, நகரத்தார் பெருமக்களே, இளைஞர்களே, சிறுவர்களே எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்று, சென்ற ஆண்டு இதே இடத்தில் ராமாயணத்தை பற்றி இன்றைய காலத்திற்கு ராமாயணம் பொருந்தி வருகிறதா என்கிற தலைப்பிலே இன்றைய காலத்திற்கு ராமாயணத்தின் பொருள் என்ன என்பது குறித்து சென்ற ஆண்டு நான் பேசி, அது இன்றைக்கு நான் காலையில் யூடியூப்ல பார்த்தேன். என்னுடைய பெயரை பதிவு செய்தால் முதலாவதாக வந்து நிற்கிற பேச்சு சென்ற ஆண்டு நான் இங்கே பேசிய பேச்சு. யூடியூப்ல நம்ம அன்பிற்கினிய அண்ணன் திரு வீரப்பன் அவர்களுடைய மகன் அழகப்பன் அவர்கள் அதை அப்லோடு செய்திருந்தார்கள். அது பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து அது பயனுற்ற நிகழ்வாக அது அமைந்திருந்தது. மீண்டும் இந்த மேடைக்கு வர வேண்டும் என்று என்னை அண்ணன் அவர்கள் அழைத்த போது காலம் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமானது. சென்ற ஆண்டு நான் நினைத்த வாழ்க்கை இந்த ஆண்டு நம்மை மாற்றி இருக்கிறது. ஒவ்வொரு கணப்பொழுதும் அடுத்து என்ன நிகழப்போகிறது என்கிற ஆச்சரியத்தின் விளிம்பிலேதான் மனித வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. அதுதான் வாழ்வினுடைய மிகப்பெரிய ஆதார சுருதி. ராமாயண கதையோட்டத்திற்கு அடிப்படை அம்சம் என்னன்னா, அடுத்து என்ன நிகழப்போகுதுங்கிற அந்த ஆச்சரிய குறியோடு அந்த கதை நகருவதுதான். அதுபோல சென்ற ஆண்டு நான் இங்கு வந்து பேசிவிட்டு தேவகோட்டை ராமநாதனாக வந்தேன். இந்த ஆண்டு என்னை நாட்டரசன் கோட்டை ராமநாதனாக மாற்றியிருக்கிறார். மாற்றம் என்பது மானிட தத்துவம், மாற்றம் என்பது மானிட தத்துவம், மாறாதிருக்க நான் வனவிலங்கல்ல என்று கவியரசு கண்ணதாசன் சொல்வார். வனவிலங்குகள் தான் மாறாமல் இருக்கும் தன்மையுடையவை. மனிதன் மாறக்கூடியவன், மாறினால் தான் அவன் மனிதன். மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிறவன் தான் மனிதன். பூம்புகாரிலேயே நகரத்தார்கள் வாழ்ந்திருந்தால் கடல்கோளாலே சூழப்பட்டவர்கள் அங்கிருந்து தப்பித்து வாழ வேண்டும் என்கிற உணர்வோடு வெளியே வந்து பாண்டி நாட்டிலே குடியேறி பாண்டி நாட்டுக்குள்ளேயே வசித்திருந்து விவசாயம் செய்து கொண்டிருந்தால் முன்னேறி இருக்க முடியாது. பர்மாவிற்கும் செய்கோனுக்கும் வியட்நாமிற்கும் சிங்கப்பூருக்கும் மலேசியாவிற்கும் கடல் கடந்து மக்களை இங்கு விட்டுவிட்டு, மனைவியை இங்கு விட்டுவிட்டு, தாயை விட்டுவிட்டு, தனையனை விட்டுவிட்டு, உறவுகளை விட்டுவிட்டு இங்கிருந்து வெளிநாட்டிற்கு தனியாக போனவர்கள் தன்னுடைய நம்பிக்கையோடும் தெய்வ பலத்தோடும் வெளிநாட்டிலே போய் இருந்த காரணத்தினாலே தான் மாற்றங்களை எதிர்கொள்ள முடிந்தது. இன்றைக்கு கோட்டைகளை கட்டி வாழ முடிந்தது. அவற்றுக்கெல்லாம் அடிப்படை மனிதன் மாற்றத்தை தேடி பயணிக்கிறான். அந்த அடிப்படையிலேதான் எல்லாவற்றையும் மிக அழகாக என்னை பற்றி சொன்ன அன்பிற்கினிய அண்ணன் திரு அருப்புக்கோட்டை முருகப்பன் அவர்கள் தேவகோட்டையில இருந்தவர் நாட்டரசன் கோட்டைக்கு போனார். தேவகோட்டையினுடைய பெருமை, நாட்டரசன் கோட்டை பெருமை எல்லாம் சொன்னார். ஆனா மிகப்பெரிய பெருமை ஒன்று பொருந்தி இருக்கிறது. இந்த கம்பராமாயணத்தையே எழுதிய கம்பன் அருட்கோயில் கொண்ட ஊர் நாட்டரசன் கோட்டை என்பதை என்றென்றைக்கும் நாம் மறந்துவிட முடியாது. ஏனென்றால் கம்பன் 10,000 பாடல், 10,000 கவிதை முத்தாக தந்தது ஒரு சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு என்று கவியரசர் பாடுவார். காலமெனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும், காலமெனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்று பாடுவார். அப்படி பாட்டு கம்பன் பாட்டு. மிக அழகாக ஒவ்வொன்றையும் சொன்னவன் கம்பன்.
ராமனுடைய புகழை சொல்வதற்காகவே தன் வாழ்நாள் முழுவதையும் கம்பராமாயணத்தில் அர்ப்பணித்து இன்றைக்கு கற்பனை என்று சொன்னால் கம்பராமாயணம் தான் என்று உலகத்தார் அறிந்து கொள்கிற விதத்தில் ஒப்பற்ற இலக்கியத்தை படைத்த கம்பனுடைய நூலில் அந்த கம்பன் எழுதிய அந்த கம்பன் அருட்கோயில் கொண்ட நாட்டரசன் கோட்டை ஊர்ல இன்னும் சிறப்பு என்னன்னா, ராமனை பற்றி பேசும்போது அதை சொல்லாம இருக்க முடியாது. என்னுடைய அருமைக்குரிய அண்ணன் திரு அழகப்பன் அவர்கள் இங்க ராமாயணம் படிக்கும் போது, இங்க ராமாயணத்துக்காக விரதம் இவங்கெல்லாம் இருக்கும்போது அவர் துபாயில இருந்தாலும் அங்கேயும் ராமாயணம் படிச்சு இவங்க பட்டாபிஷேகம் பண்ற அன்னைக்கு அவர் அங்கே பட்டாபிஷேகம் பண்ணுவார். தனியா இருந்தாலும் கூட இந்த குடும்பமே அவ்வளவு ஒரு பற்றுதல் ராமர் மீது. அதனால இந்த ராம என்கிற எழுத்துக்கே எவ்வளவு பெரிய பெருமை இருக்குங்கிறதுக்கு ஒரே ஒரு கதை சொல்றேன். வாழ்நாள் பூராம் பாவமே பண்ணானா ஒருத்தன், வாழ்நாள் பூராம் பாவம், மேல போயாச்சு. சித்திரகுப்தர் கூப்பிட்டு கணக்கெல்லாம் வாசிக்கும் போது யமதர்மராஜா முன்னால இவனுக்கு என்னன்னு கேட்டாராம். இவனுக்கு நேர சொர்க்கத்துக்கு அனுப்புங்கன்னாராம். அவரு என்ன சொர்க்கத்துக்கு அனுப்புங்கிறாங்களே, ஆனா பண்ணது கூட தப்பா இருக்க, எல்லா பக்கமும் எடுத்து பார்த்தா ஒரே ஒரு விஷயம் நல்லது பண்ணிருக்கான். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இல்ல, பேசும்போது பூரா இவர் அப்படி சொன்னாராம், அதற்கு இவர் இப்படி கேட்டாராம், இவரை போய் அவர் பார்த்தாராம், இவர் அதற்கு அப்படி சொன்னாராம், இதற்கு அவர் பதில் கொடுத்தாராம், இவர் அதை தந்தாராம், இவர் இப்படி சொல்லிக்கொண்டே இருந்த வார்த்தைகளினாலே ராம் 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 என்று முடிகிற சொல்லையே பயன்படுத்தி அவன் வாழ்நாளில் சொர்க்கத்தை தேடிக்கொண்டான் என்று ஒரு கதை நமக்கு சொல்கிறது. இது கதை தான், அதுக்காக உண்மையான என்னட்ட கேட்காதீங்க. ஏன்னா சில விஷயங்களை கதையாகவே சொல்லணும். அதை அது எதுக்காகனா மனித வாழ்க்கையில நம்ம எல்லாரையும் நல்வழிப்படுத்துவதற்குத்தான் இந்த இலக்கியங்கள் தோண்டி இருக்கிறது. இந்த அருமையான விழாவில் ராமாயணத்தை ஏன் நகரத்தார் பெருமக்கள் எடுத்துக்கொண்டார்கள்? ஒரு கேள்வி. மகாபாரதத்தை எடுத்து பேசலாம்ல, பாரத புராணத்தை படிக்கலாம், ஒரு பெரிய விஷயம் இல்ல. அது எதுக்காகன்னா அது பங்காளி சண்டையை சொன்னது. ஒரு அண்ணன் தம்பிகளுக்குள்ள எப்படி இன்னொரு சொத்தை இன்னொருவர் அடைய வேண்டும் என்கிற ஒரு பொருள் அடைவு கோட்பாட்டின் அடிப்படையிலே ஒரு காப்பியம் அந்த காலத்துல இன்னொருவர் சொத்தை எடுக்கிறது. ரெண்டு பேர் எவன் தோத்தாலும் உறவுகள் தோத்து போனது. பாண்டவர் ஜெயிச்சாலும் சரி, கௌரவர் ஜெயிச்சாலும் சரி, தோத்தவன் ஒரு உறவுக்காரன் தான் தோத்தான். அது பாரதம். சொந்த ரத்தம் தான் தோற்றது. ஆனால் கம்பராமாயணத்திலே அப்படி அல்ல. பட்டாபிஷேகத்திற்கு ராமனைத்தான் சூட்ட வேண்டும் என்று சொல்கிற போது உறவுகள் எல்லாம் மகிழ்கிறது. ஒருத்தியை தவிர, கூனியை தவிர. கூனி போய்தான் கைகையே தூண்டி விடுறான். கைகை அப்படிப்பட்டவள் அல்ல. கைகையை தயவு செய்து நல்லவள் என்றுதான் பார்க்கணும். அப்படிதான் கம்பனே சொல்றான். கூனி போய் கைகை இடத்திலே சொல்கிறாள், அதாவது ராமனுக்கு பட்டாபிஷேகம் சுட்ட போறார்கள் தெரியுமான்னு கேட்டோம்னா, கூனி கிட்ட அவ கைகை சொன்னா எனக்கு எப்படி துன்பம் வரப்போகுது அதை சொல்றதுக்கு முன்னாடி சொல்றா கூனி, உனக்கு மிகப்பெரிய துன்பம் வரப்போகிறதே உனக்கு தெரியுமா? உனக்கு மிகப்பெரிய துன்பம் வரப்போகிறது தெரியுமான்னு கேட்டா. அதுக்குதான் அவ கைகை சொன்னா, ராமனை பிள்ளையாக பெற்ற எனக்கா துன்பம் வரப்போகுதுன்னு கேட்டா. ராமனை பிள்ளையா இவளா பெற்றா? இவ பெற்றெடுக்கல, கோசலை தான் பெற்றாள். பெற்றவள் கோசலை, வளர்த்தவள் தான் இவ. கம்பன் சொல்கிறான், தாய் கையில் வளர்ந்திலன் வளர்ந்தது தவத்தால் கேகையன் மடந்தைனா. தாய் கையிலே வளரவில்லை ராமன், கோசலையினுடைய இல்லத்திலே வளரவில்லை, கைகையினுடைய இல்லத்திலே தான், அரண்மனையிலே தான் வளர்ந்தான். பரதன் அதே மாதிரி பிறந்தது கைகையினுடைய வீட்டில வயிற்றிலே, ஆனால் வளர்ந்ததெல்லாம் கோசலை வீட்டில். எவ்வளவு பெரிய உறவு பிணைப்பு இருக்கு பாருங்க. மாற்றாந்தாயாக இருந்தால் கூட அன்போடு பார்க்கிற உறவுகளை, அண்ணனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டலேன்னு உடனே கோபம் கொண்டு லட்சுமணன் துடிக்கிறான். யார் இந்த பட்டாபிஷேகத்தை நிறுத்தியது? உடனே அதுக்கு பக்கத்துல இருந்து, இதெல்லாம் யார் நிறுத்தலப்பா, விதின்னா. ராமன் என்ன சொன்னா? விதி. அப்ப உடனே லட்சுமணன் சொன்னா, விதியா? அந்த விதியவே நான் என்னுடைய அம்பால் சுக்கு நூறாக்குறேன், விதிக்கு விதியாகும் என் தொழில் வில் தொழில் காண்டினா. அப்பெல்லாம் விதியையே எதிர்த்து பேசிய இலக்குவனன் ஒரு இடத்துல சொன்னா, வெஞ்சின விதியினை வெல்ல வல்லமோன்னு கேட்டான். இதெல்லாம் ஒரு கம்பராமாயணத்தினுடைய அழகு. பரதன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டாமல் நமக்கு பட்டம் கிடைக்கிறது என்பதை கண்டு அண்ணனுக்கு கூறிய பதவி நமக்கு வேண்டான்னு சொல்லி அண்ணனுடைய கால் பாதுகையை தலைமையில் தூக்கி வைத்துக் கொண்டு 14 ஆண்டு காலம் நந்தியம்பதியிலே ஒரு சிறந்த ஆட்சியை அவனுக்காக செய்தான். இது உறவு.
சத்ருக்கனும் அதே மாதிரி 4 பேர்ல நீ எடுத்துக்கிறியாவா பதவின்னு கேட்டோம். அதுக்கு அவன் சொன்னான், அண்ணன் போயிட்டான் காட்டுக்கு, அவனோட கூட இன்னொருத்தன் போயிட்டான், இவனை நான் எடுத்துக்க மாட்டேங்கிறான். 3 பேர் எடுத்துக்காத ஒரு விஷயத்தை நான் போய் நாட்டோட ராஜ பதவி எடுத்துக்கவேனான்னு சொல்லி சத்ருகனும் மாட்டேன்டான். அப்படி உறவுகள் ஒரு சொத்துக்காக வேண்டாம், ஒரு பதவிக்காக வேண்டாம் என்று சொன்ன உறவுகளைத்தான் இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்று நகரத்தார்கள் நினைத்தார்கள். உறவுகளுக்குள் ஒரு சொத்துக்காகவும் ஒரு பணத்திற்காகவும் ஒருவருக்கொருவர் பிரச்சனை வரக்கூடாது என்பதை உலகத்தார் அறிந்து கொள்வதற்குத்தான் வீடுகள் தோறும் இதை படிக்க வைத்தார்கள். ஒரு பெற்ற தாயை விட வளர்த்த தாய் எப்படி இருக்க வேண்டும்? ராமனும் வளர போனவன், பரதனும் வளர போனவன். நான் வளர போனதுக்காக சொல்றேன். சரி, அவன் மட்டுமா வளர போனா? அவன் மட்டுமா வளர போறதுங்கிறது ரொம்ப அழகான சொல்லாட்சி செட்டிநாட்டில். அது எப்படி தெரியுமா? வளர போறதுங்கிறது ரொம்ப அழகு. எப்படின்னா, இதை கூட மகவேற்புன்னு தான் எங்க சட்டத்தில் சொல்லுவோம். அடாப்ஷன் அப்படின்னா மகவேற்பும்பாங்க தமிழ்ல. மகனாக ஏற்றுக்கொள்ளுதல், அது கூட சரியான ஒரு சொல்லாட்சியானா வேணா அந்த வார்த்தைக்கு வேணா பொருந்தும். செட்டிநாட்டு ஆட்சிமார்கள் சொல்வது போல அழகு பொதிந்த பொருள் பொதிந்த ஒரு சொல் வராது, வளர போனவங்க அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வளர போனதுங்கிறதுக்கு ஒண்ணு இல்ல, இந்த பையன் போகலன்னா அவங்க வீட்டுல விலாசம் அப்படியே நின்று போயிருக்கும், இவன் போனதுனால அடுத்த விலாசம் வளருது, ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? இவன் போனதுனால அவங்க தொழில் வளருது. 2வது, தொழில் செஞ்சிருந்தாங்கன்னா வளருது. 3வது என்னன்னு கேளுங்க, வளர போனா அவங்க செய்து வைத்த தர்மம் வளருது. அதெல்லாம் தர்மத்தை வளர்க்க, தொழிலை வளர்க்க, விலாசத்தை வளர்க்க வளர போனவர்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் வளர போனவன் சொன்னாங்க. அக்கா, கூட்டினவர்களே வளர விடாம பண்ணக்கூடாது, அது வேற விஷயம், அது வேற விஷயம். அதனால இதெல்லாம் நம்ம செட்டிநாட்டு சொல்லாட்சிகளில் ஒரு அழகு. ராமன் வளர சென்றவன், கைகேயி வீட்டுல போய் வளர்ந்தான், அவளோட அன்பா இருந்தான், அவ இவனை பெத்த மகன் போல நினைச்சா. கூனி மாத்தினதான் கம்மன் சொல்றா ரொம்ப அழகா. பால்ல எப்படி நஞ்சு கலந்தா பால் திரியுமோ அது போல கைகேயினுடைய பால் போன்ற மனதை கூனி மாற்றி விட்டாள்னு எழுதினான். திரிந்தது, கேகையினுடைய மனம் திரிந்ததுன்னு எழுதினான். கெட்டு போச்சு, கெட்டு போன மனத்தை அப்ப நல்லா இருந்த மனம் தான், நல்லா இருக்க பால் தானே திரிஞ்சு போகும். அது மாதிரி கூனி போய் அரவம் தீண்டினாள் அப்படின்னா அது ரொம்ப அழகான ஒரு இலக்கியம் கம்பராமாயணம். அப்படி கம்பராமாயணத்தை வீடுகளில் படிப்பதற்கான காரணம் உறவுகளின் மேன்மையை வலுப்படுத்துவதற்காக, ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்தோடு அன்பு பாராட்டுவதற்காக, ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாக இருப்பதற்காக. இந்த அன்பு வாழ்நாள் முழுவதும் நீட்டிக்கப்பட வேண்டியதுக்கு தான் வருடந்தோறும் நடத்திட்டே இருக்கும். சொன்ன கதையே திரும்ப சொல்றோம், சொன்ன ஜோக்கே திரும்ப சொன்னா சொன்ன ஜோக்கே சொல்றீங்களே அம்பிய, சொன்ன கருத்தை திரும்ப சொன்னா. ஆனா ராமாயணத்தை மாற்ற முடியாதுல இஷ்டத்துக்கு. ராமன் தான், பரதன் தான், ராவணன் தான், சூர்பனக தான். இன்வெஸ்டிகேஷனுக்கு, ஒரு புலன் விசாரணைக்கு ஒரு போலீஸ் அதிகாரி போகிற போது புலன் விசாரணை அதிகாரிக்கு ஒரு புத்தகம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு புத்தகம் புலன் விசாரணை அதிகாரிக்கு. அந்த புத்தகத்தில் முதல் வரி என்ன தெரியுமா இருக்கும்? ஆட்சி எல்லாம் இருக்கேன்னு சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க, அதுல அப்படித்தான் இருக்கும். எந்த ஒரு குற்றத்திற்கும் குற்றம் செய்தவனுக்கு பின்னால், குற்றம் செய்தவனுக்கு பின்னணியாக ஒரு பெண் தான் இருப்பாள். அந்த பெண்ணை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த குற்றத்தையே கண்டுபிடிச்சிடலாம்னு இருக்கும். இது இன்வெஸ்டிகேஷன் புக்ல இருக்குது. இப்ப அதை மாத்தியாச்சு. இப்ப என்ன தெரியுமா இருக்கும்? எந்த ஒரு குற்றத்திற்கும் பின்னால் ஒரு செல்போன் தான் இருக்கும். அது மாதிரி ராமனுடைய ஒரு வாழ்நாள், அவனுடைய ராமாயணத்தினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்தோம்னா இங்க கூனி இருக்கிறார். அதே மாதிரி அங்க யார் இருக்கா? சூர்பனக இருக்கா. கூட பிறந்த அண்ணங்கிட்டே போய் சீதை எப்படி அழகா இருக்கான்னு சொன்ன ஒரே தங்கச்சி அவதான். இவ்வளவு அழகா இருக்கா, நீ அவளை அடைய வேண்டும் என்று சொன்ன ஒரு தங்கை அவ ஒருத்தான் இலக்கியத்தில், வேற எங்கேயுமே கிடையாது. அதனாலதான் நம்ம கண்ணதாசன் எழுதுற போது அவகடக்கா சூர்பனமாக அவ முகத்தை யாரு பார்த்தா எழுதினார். அவகடக்கா சூர்பனக அவ முகத்தை யாரு பார்த்தா. இது எப்படி? மாமியார மருமகள் திட்டும் போது எழுதின பாட்டு. அவகடக்கா சூர்பனக அவ முகத்தை யாரு பார்த்தா, அவங்க முகம் பார்த்து அடி எடுத்து வச்சேனா. 10 வராகம் பணம் கொடுத்தார் எங்கள் ஐயா. எத்தனை பேர் சீதை நம்ம இவ்வளவு கண்டவுக. ராமாயணத்திலையும் அவன் ராமனுக்கு சீதை வந்துருச்சு பாருங்க. ராமாயணத்திலையும் ராமனுக்கு சீதை வந்தா, சீதனமா இத்தனையும் சேர்த்து வச்சா கொண்டு வந்தா.
மாவு திரிச்சு வச்சு மலமலையை அடுக்கி வச்சு ஊருக அத்தனையும் ஒண்ணு விடாம வச்சு நாற்காலி முக்காலி 4 வண்டி ஏற்றி வச்சு பாயும் தலையணையும் பலவகையா கட்டி வச்சு ஆளு விடடங்காத அழகான பீரோவும் கண்ணாடி சாமானும் கனத்த வெள்ளி பாத்திரமும் அம்மி குளவி ஆட்டுக்கள் அத்தனையும் கட்டி கொடுத்து என்ன கட்டி கொடுத்தாங்க. வைரத்தால் கண்டசரம் வளகாப்பு மோதிரங்கள் சிறுதாலி பெருதாலி சுட்டியெல்லாம் செய்தாக தூக்க முடியாம தூக்கும் கழுத்து ஒரு 300 பவுனுக்கு முள்ளங்கி பத்தைய போல எங்க ஆத்தா எனக்கு கொடுத்தாங்க. ஒருவேளை சொத்துக்கு நாதி இல்லை இவ்வீட்டில். யாரு வந்த வீட்டுல அதுக்கு உடனே மாமியாக்காரனா மனசிறக்கம் கூடாதா? என்னாச்சு தலையாற்றிய மாமியாக்காரனா மனசிறக்கம் கூடாதா? சாமியாரா ஆக தன்மகனை விட்டு இருந்தா நாம இங்க வந்து நாத்தச்சோறுங்கணும். எப்படி பாட்டு பாருங்க. எங்களுக்கு அண்ணன் தம்பி 7 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அண்ணன் முண்டி அணியணியா வந்தாங்க. பிறந்த இடத்துல 7 பேர் பிரதர்ஸ். இவ சொல்றா பாருங்க, எங்களுக்கு அண்ணன் தம்பி 7 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அண்ணன் முண்டி அணியணியா வந்தாங்க. எங்காத்தா ஒரு வார்த்தை எடுத்தெறிஞ்சு பேசலடி, என்ன போல் பொன்னாக எண்ணி நடந்தாடி. கல்யாணி ஆட்சியும் தான் கட்டி விட்டா தன் மகளை, பக்கத்து விட்டு ஆட்சி அவளை பாட்டுல வம்பு கிழித்துட்டா. கல்யாணி ஆட்சியும் தான் கட்டி விட்டா தன் மகளை, ஒரு போட்டு தாலி ஒருவேளை சாப்பாடு, அது மாதிரி இவளை அடைஞ்சிருக்க வேணும்படி பாட்டு. இது எதுக்கு சொல்றேன் பாருங்க, ஒரு கேரக்டரை திட்டுறது கூட சூர்பனகைன்னு எடுத்தாரு கண்ணதாசன். அவகடக்கா சூர்பனகை, அவ முகத்தை யாரு பார்த்தா? இது கண்ணதாசன் எடுத்த சொல். திட்டுறது கூட அந்த கேரக்டர் தான் எடுக்கணும், அந்த பாத்திரத்தை தான் எடுக்கணும்னா அது சரியான பாத்திரம் சூர்பனகை தான். கம்பராமாயணத்துல எல்லா குணநலன்களுக்கும் ஒரு பாத்திரம் இருக்கிறது. எல்லா குணத்துக்கும். பதவி சுகம் வேண்டாம் என்று ஒதுங்கிய ஒருவனை பார்க்கணும்னா பரதனை தான் பார்க்கணும். எப்படி அண்ணனுக்கு கொடுத்த பதவி கடைசியில வந்து கெஞ்சுது பதவி, என்னை எடுத்துக்க 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 எடுத்துக்கன்னு எடுத்துக்க எடுத்துக்கன்னு கெஞ்சின பதவி மாறி மாறி வருது. சந்தனம் பன்னீர் வச்சு வரவேற்குது பதவி. சந்தனம் பன்னீர் வச்சு வரவேற்கணும்னா வேற எதுவும் நினைச்சிடாதீங்க, பதவி சந்தனம் பன்னீர்ங்கிறாரேன்னு வரவேற்குது. ஆனால் விரும்பவில்லை பரதன். அண்ணனுடைய கால் பாதுகையை மட்டுமே தாருங்கள், அதுதான் ஆட்சி செய்யணும்னு விரும்பினவன் பரதன். இது எதுக்காகன்னு நான் சொல்லியிருக்கிறேன் பல மேடைகள்ல. பெருமாள் ஒரு முறை சங்கு சக்கரத்தோட நேர பார்க்கடல்ல அவர் படுக்கிற இடத்துக்கு போனாராம். நேர போய் நம்ம ஹேங்கர்ல ஷர்ட் மாட்டுற மாதிரி கையில வச்சிருந்த அந்த சங்கு சக்கரத்தை மட்டும் அப்படி பக்கத்துல வச்சுட்டு படுத்தாராம். எப்பவும் ஒரு பழக்கம், கால் பாதுகையை வெளியே கழட்டி போட்டு போயிடுவாராம். மறந்து அன்னைக்கு படுக்கை எடுக்கிறதையும் போட்டு போயிட்டாராம் படுக்கிட்ட. சங்கம் சக்கரமும் ரொம்ப கோபமா பேசினுச்சான் இந்த கால் பாதுகையை பார்த்து. நீ வரலாமா இங்க? நீ வர்ற இடமா இந்த இடம்? பாதுகை உள்ள நுழையலாமா? இது புனிதமான இடம் இல்லையா? எப்படி நீ வந்த, எப்படி போச்சுன்னு பயங்கர சத்தம். சங்கும் சக்கரமும். பாதுகை வந்து கண்ணீர் விட்டு அழுதுச்சான். உடனே பெருமாள் எந்திரிச்சாராம். உடனே கிளம்ப வேண்டிய சூழல்ல காலில் பாதுகையை மாட்டினா கால் பாதுகையெல்லாம் ஒரே ஈரமா இருந்துச்சான். என்ன ஈரமா இருக்கேன்னு பார்த்தா பாதுகை அழுதுதான். என்ன இப்படி அழுதுருக்கிய பாதுகைன்னு பார்த்து பாதுகையை பார்த்து பெருமாள் பேசினாரா, ஏன் பாதுகை அழுகிறேன்னு. இல்ல இந்த சங்கும் சக்கரமும் நான் உள்ள வந்தது தப்புன்னு சொல்லி பேசுறாங்க. உள்ள வந்துட்டேன், தெரியாம உள்ள வந்துட்டேன். 4 பேர் சொல்லியிருந்தாங்கன்னா உள்ள வந்திருக்க மாட்டேன். சொல்லாம என்னை விட்டுட்டாங்க, நான் உள்ள வந்து இப்ப தவிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படியா வெளியே கூட்டு போறான்னு தான் பாக்குறேன், முடியல. பாதுகை சொல்லுது, தடுமாறுது. பெருமாள் சொல்றாரு, ஒண்ணு இல்ல, இதுக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்கும்னாரு. இதுக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்கும்னாரு. முடிஞ்சு. இதனாலதான் அடுத்த பிறவியில நல்லா தெரிஞ்சுங்க, சங்கும் சக்கரமும் தான் பரதனும் சத்ருகனாவும் பிறந்தார்கள். சங்கும் சக்கரனும் ராமர் வந்து பெருமாள். ஆதிசேஷன் படுத்திருந்தார் பாருங்க, அந்த படுத்திருந்த ஆதிசேஷன் தான் லட்சுமணன். ஆதிசேஷனாகிய அந்த பாம்பு என்கிற ஆதிசேடன் வந்து லக்ஷ்மணாகவே வந்தான். சங்கும் சக்கரமும் பரதனாவும் சத்ருகனாவும் வந்தார்கள். இருவரும் வந்த பிறகுதான் என்ன பண்றாரு பெருமாள், அந்த போன ஜென்மத்துல பெருமாள்கிட்ட வந்து பண்ணுச்சு பாருங்க தப்பு, சங்கும் சக்கரமும். அது ரெண்டும் என்ன பண்ணுச்சோ அத பரதன் சொன்னதுனால தன் தலைமையில் தூக்கி வைத்துக் கொண்டு 14 ஆண்டு காலம் அந்த பாதுகைக்கே அவர்கள் அரசாட்சி செய்வது போல இறைவன் வகுத்தான். அதனாலதான் நாம என்னைக்குமே பெரியாளா இருக்குங்கிறதுக்காக என்ற ஒரு சிறியவரையும் பெரியோரை வியத்தலும் இடமே சிறியோரை இகழ்தல் அதனும் இளமேன்னு கணியன் பூங்குண்டன் பாண்டார். இதெல்லாம் கம்பராமாயணம் தான் சொல்லித் தருது. ராமாயணத்தினுடைய தத்துவங்களை ஒவ்வொன்றாக பார்த்தால் மிக அழகான தத்துவங்களை இந்த கம்பராமாயணம் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பட்டாபிஷேக விழாவை நோக்கி நீங்கள் எல்லோரும் மிக சிறப்பாக பார்ப்பதற்கு வந்திருக்கிறீர்கள். அதாவது இது போன்ற விழாவிலே பேசுகிற போது எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, ரொம்ப ஆன்மீகத்தோடு
ஆன்மீகம்னா முதல்ல என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் அதைத்தான் சொன்னேன் அண்ணன்ட்ட. கம்பராமாயண கதை எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆன்மீகம் என்றால் பல பேர் என்னவோ கோவிலுக்கு போவது, அபிஷேகம் ஆகிற போது பார்த்து தீபத்தை பார்த்து விடுவது, ஐயர் விபூதி தெரிந்தால் அதை வாங்கி பூசிக்கொள்வது, பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு வருவது, இது அல்ல ஆன்மீகம். கோயிலுக்கு போனவுடன் பிரதோஷத்துல நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு கோயில் நடக்கிற அலங்கார தீபங்கள் எல்லாம் பார்ப்பது அல்ல ஆன்மீகம். ஆன்மீகம் என்றால் அது மட்டும் அல்ல. இதைத்தான் பட்டணத்தார் சொன்னாரு. கோயில்ல போய் சில பேர் பாருங்க, வீட்டுல காலைல கந்த சஷ்டி கவசம் படிப்பாங்க. சஷ்டி நோக்க சரவணபவனார் சிஷ்யருக்கு உதவும் செங்கதிர் வேலோன் கமலா பால்காரன் வந்திருக்கேன், பால் பாயிட்டு வாங்கிக்க. இது எந்த சஷ்டி கவசத்துல வந்துச்சுன்னு நமக்கு தெரியல. ஆனால் அது இயல்பாகவே நமக்குள் ஊறி விட்டது. அது ஒரு சடங்கு மாதிரி செய்யவே கூடாது. அப்படி சஷ்டி கவசமே தேவையில்லை. அப்படி படிக்கிற பாடலையோ துதியோ இறைவன் கேட்பதில்லை. இதுதான் பட்டணத்தார் சொன்னார். கையொன்று செய்ய கருத்தொன்று என்ன பொய்யொன்று வஞ்சக நாவொன்று பேச புலால் கமழும் மெய்யொன்று சார விரும்பும் யான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் நீதித்தவரேன்னு கேட்டார். கை ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கு, கண் ஒண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு, மனசு ஒண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு, மெய் உடம்பு எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு புலன்களும் ஒவ்வொன்றை சார ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் சார்ந்து போயிருக்கு. இறைவனை வணங்கினால் என்ன பிரயோஜனம் பாருங்க. இதைத்தான் பட்டணத்தார் பாடினார். ஆனால் ஆன்மீகம் என்றால் நம்முடைய தமிழர்கள் மிக அழகாக வைத்தார்கள். இந்த பாருங்க, அண்ணன் வீட்டில் வந்தோன்னு கேட்டேன், அண்ணன் இந்த அருமையான விழாவை எத்தனை ஆண்டு காலமாக நடத்துகிறீர்கள்னு கேட்டேன். 66வது வருஷம். என்ன 66 இயர்ஸ். கொஞ்சம் இல்ல, அண்ணனுடைய வயசை விட ஒரு வருஷம் கூட. இந்த ராமாயணம் படிக்க ஆரம்பிச்ச மறு வருஷம் இவர்கள் பிறந்திருக்கிறார்கள். 66 ஆண்டு காலம் ஒரு வீட்டில் கம்பராமாயணம் படிப்பதற்கென்று இறைவனே விரும்பி அந்த இடத்தை தேர்வு செய்து கொண்டான். ஆதிசேஷன் சொன்ன மாதிரி ஆதிசேஷனே இந்த இடத்துல நின்னாராம். அந்த நாகநாதருடைய அருளால் இந்த இடத்துலதான் கம்பராமாயணம் படிக்க வேண்டும் என்று வந்தோன்னு கேட்டேன், எப்படின்னா இது நடந்ததுன்னு கேட்டேன். அதான் சொன்னாங்க, இந்த ஊர்ல ஒரு கொத்தனார் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வீட்டுல விளக்கு எரியும், எண்ணெயில இல்ல தண்ணியில. கோட்டையூர்ல இருந்தாராம் கொத்தனார் ஒருத்தர். அவங்க வீட்டுல அவங்க அம்மாவும் அவரும் அவ்வளவு ஒரு ஆன்மீக நோக்கிலே வாழ்ந்தவர்கள். எண்ணெயிலேயே விளக்கு எரியும் அந்த வீட்டுல. அப்ப அவங்க வீட்டுல போய் கேட்கும் போது அவரே சொன்னாராம், நீ ஏதோ குறையோட வந்திருக்க, அந்த குறை நிறைவேறணும்னா உங்க வீட்டுல ராமாயணம் படினாராம். ராமாயணம் படிக்கிறதா இருந்தா படிச்சிருவேயா, ஆனா எனக்கு நேத்திர பார்வை இல்ல. தகப்பனார் சொன்னாலாம், நேத்திர பார்வை நான் எப்படி படிப்பேன், உனக்கு எல்லாம் அமைஞ்சா படிப்பியான்னு கேட்டாராம். எல்லாம் அமைஞ்சா நல்லா படிக்க வைக்கிறேன் யான்னாரா. என்னாச்சு பாருங்க, ராமாயணம் படிப்பதற்கென்று வீட்டுக்கே ஒரு நாள் உட்கார்ந்துருக்கிற போது ஒரு சாமி புத்தகத்தை கொடுத்துட்டு போனாராம், ராமாயண புத்தகத்தை. படம் வீட்டுக்கு வந்துச்சான். எல்லாம் தேடி வந்தோடனே எங்க படிக்கிறதுன்னு உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த இடத்துல படிக்கிறதுன்னு நான் எந்த இடம்னு காட்டுவேன்னு சொல்லி நேர நாகநாதரே இந்த இடத்துல நின்று இங்கதான் படிக்கணும்னு அறிகுறி காட்டி விட்டு சென்று அப்படி ஒரு வல்லமை பொருந்திய ஒரு மிக அழகாக 66 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிற இடத்துல இருந்து நாம் இன்றைக்கு இந்த இடத்தை பார்த்து அருள் பெறுவதற்காக வந்திருக்கிறோம் என்பதே ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் இல்லையா? இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா இன்னைக்கு? அப்படிப்பட்ட ஒரு இல்லத்திலே இன்றைக்கு ராமபிரான், இதெல்லாம் ராமன் வாழ்ந்து இருந்து போன இடங்கள்னு சொல்லப்படுது. ராமர் ஒவ்வொரு இடத்துக்கு வந்தாரு போனாரு, நம்ம நம்புறோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நான் நாட்டரசங்கோட்டைக்கு வளர போன வீட்டை பத்தி பேசினாங்க. அந்த வீட்டுல ஐயா பேரு பாட்டையா பேரு ராமன் செட்டியார்னு பேரு. அந்த விஷயத்தை சொல்லாம நான் போனதுக்கு அப்புறம் கேள்விப்பட்டதற்கு பிறகு மேடைகளில் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. ஒவ்வொரு வீட்டிலும் அப்படிப்பட்ட மகாபுருஷர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எப்படின்னா அந்த ஐயா ராமன் மீது அவ்வளவு ஒரு பற்றாம். வீட்டிலே கம்பராமாயணம் படிப்பதற்கென்று ஒரு அந்த கம்பராமாயணம் படிக்கிறவர் படிச்சாராம். அதுல ஒரு பாட்டு ஒண்ணு வந்தது. ராமனுடைய அழகு வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதையில் மறைய பொய்யோ எனும் இடையாளுடும் இளையானுடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதொரு அழியா அழகுடையான். என்ன அழகு தெரியுமா ராமன்? ராமனுடைய அழக சொல்லவே முடியாதுன்றான் கம்பன். ஐயோன்ட்டான். இந்த ஐயோங்கிற சொல்ல இலக்கியத்துல முதல்ல பயன்படுத்தின முதல் கவிஞன் கம்பன் தான். நம்ம இன்னைக்கு ஐயோன்னு சொல்றோம், சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனா அது இலக்கிய வார்த்தையாவே சொல்லிட்டான் கம்பன். ஐயோ இதுக்கு மேல என்னால சொல்லவே முடியாதுப்பா, அவ்வளவு அழகு. மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ
என்ன அழகு! மை கலர், மரகதம் பச்சையா இருக்கும், மரகதமோ, மறி கடலோ, கடல் நீல வண்ணத்தில் இருக்கும், மழை முகிலோ, கார்மேக வண்ணன். ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகிறவேல் ஆழிகள் புக்கு முகர்ந்து ஒரு ஆர்த்தேரி பாழியம் தோளுடைய பத்மநாமன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நிதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதிர்த்த சரமழை போல் வாழ உலகில் பெய்தாயின்னு ஆண்டாள் கேட்டால. பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கு மழை. நான் ஒருத்தன் தான் அந்த இடத்துல நிக்கிறேன், நீங்க எல்லாம் சௌரியமா இருக்கீங்க. ஒண்ணு இல்ல, ஏன்னா இது போதும், ஒண்ணு போதும்னே. என்னுடைய மிகச்சிறந்த தமிழ்நாட்டின் ஃபேன் அண்ணன் தான் சொல்லி. ஆமா, அதாவது அவ்வளவு ஒரு அழகு ராமன். அந்த அழகினுடைய பாடலை சொல்லும் போது அந்த சூனாப்பனா ராமன் செட்டியார் பெரியவர் என்ன பண்ணுவாரா, இந்த அழகா இவ்வளவு அருமையா இருக்கே ராமன், அவ்வளவு அழகாயா, இன்னொரு தடவை அந்த பாட்டை சொல்லுங்க பாரான். திரும்ப அந்த பாட்டை சொல்லுவாராம் அவரு. அவ்வளவு அழகா இன்னொரு தடவை சொல்லுங்க பாரான். திரும்ப 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 கேட்டோம்னா அந்த படிக்கிறவர் சொன்னாராம், ஐயா ராமனுடைய அழக பாடலால கேட்டா மட்டும் அனுபவிக்க முடியாது, நீங்க சிலையாவே செய்யணும்னாராம். சிலையா செஞ்சு அந்த அழகு முருகனை அந்த ராமனை பார்த்தாத்தான் அதை நீங்க அனுபவிக்க முடியும்னு, சரி நம்ம செய்ய சொல்லிடுவோம் சொல்லி கற்சிலை ராமனுக்கு செய்ய சொல்லியாச்சு. செய்ய சொல்லி வீட்டுக்கு வந்துருச்சு. வீட்டுக்கு வந்தோடனே அந்த ராமனுக்காக வேண்டி இன்னைக்கும் அவர் படிச்ச இடம் இருக்கு, அங்கதான் இதே மாதிரி மூலையில தான் அங்கேயும் படிச்சிருக்காங்க. அந்த இடத்துல உட்கார்ந்து படிக்கிறாங்க. ஒரு நாள் அவருக்கு ஞானோதயம் பிறக்கிறது. தன்னுடைய மூத்த மகன் இலங்கையில் இருக்கிறார். இலங்கையில் இருக்கிற மகனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் இந்த செட்டியார். என்னுடைய இறுதி காலம் வந்துவிட்டது. அதை எப்படி உணர்றாரு தெரியுமா? ஒரு நாள் மாட்டுக்கொட்டைக்கு போறாரு. மாட்டுக்கொட்டையில் இருக்கக்கூடிய அந்த நிலம் தலையில இடிச்சிருது. நில தலையில இடிச்சிட்டா ஏதோ நமக்கு ஒரு உடல் ரீதியான ஒரு பாதிப்பு வரப்போகிறது. அப்ப நம்ம வீட்டுல அடுத்த வாரிசு யார் இருக்கான்னா, அடுத்த வாரிசை தாங்கி கொண்டிருக்கிறார் ஒரு பெண் மருமக. நம்ம பேரன் தான் பிறக்க போறான். அப்ப என் பதில் ஒருவன் பிறக்க போகிறான். எனவே எனக்கு ஆயுஸ் கம்மி. அதனால கூப்பிட்டு மகனுக்கு எழுதுறாரு, எனக்கு இறுதி நாள் நெருங்கி விட்டது, ஆகையினால இந்த நாள் இந்த திதி இத்தனை மணிக்கு நான் இறைவனை அடைய போகிறேன். கடிதம் எழுதுறார். அந்த கடிதம் இன்னைக்கு இருக்கு. கடிதம் எழுதுறார். அந்த கடிதத்தை பார்த்துட்டு மகன் அங்க இருந்து புறப்படுறார். அதுல எழுதுறார், இந்த நாள் இந்த திதி இந்த நேரத்தில் நான் இறைவனிடத்தில் அடைய போகிறேன். முடிந்தால் இறுதி கிரியைகளை செய்வதற்கு நீ என்னை சந்தி வந்துவிடு. பணம் தான் முக்கியம் என்றால் அங்கே இரு. கடிதத்தில் எழுதிட்டார். இது நடந்துகிட்டு இருக்கையில இங்க வீட்டுல என்ன பண்றாரு, இதுக்கு நடுவுல பேரனும் பிறந்தாச்சு. பேரனும் பிறந்து தன்னுடைய உறவுகளை எல்லாம் வர சொல்லிட்டாரு. ராமாயணம் படிக்கிற வைணவாச்சாரியார்களை எல்லாம் அழைத்து 108 பொற்காசு கொடுத்து கடைசியில அவர் அந்த என்ன திதி சொன்னாரோ அந்த திதி அந்த நாள் அந்த நிமிடத்துக்கு மகனும் சேர்ந்தாச்சு. உயிர் சரியாக இறைவனிடத்தில் போய் ஐக்கியமானது. கடைசியா அவரை இங்கிருந்து கொண்டு போனாங்களாம். போகிற வழியெங்கும் கருடன் வட்டமிட்டு கொண்டே போனாராம். அவர் என்ன பண்ணாருங்கிறதா முக்கியம். உயிரோட இருக்கிற காலத்துல ராமன் மீது அன்பு கொண்ட காரணத்தினால அந்த ஊரில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு கருங்கல் திருப்பணி செய்து ராமனை நான் என்னைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னாராம். அதனால அந்த பெருமாள் கோயில சன்னிதானத்துல எய்தாப்ல தூண்ல ராமர் சிலை வச்சு, இவர் சிலை எய்தாப்ல வச்சு 24 மணி நேரமும் நான் போனாலும் என் சார்பில் இருக்கிற என் சிலை ராமனை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னவருடைய வீட்டுக்கு இங்கிருந்து ராமர் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். இதெல்லாம் நான் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழல், இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கலந்த ஒரு வாழ்வு ஒரு மனிதனுக்கு இருந்திருக்கிறது. அதையெல்லாம் சிந்தித்து பார்க்கிற போது ராமன் என்கிற கதாபாத்திரம் போல யாருமே வாழ முடியாது. அது ஒரு ஒப்புயர்வற்ற நிலை, மிகச்சிறந்த ஒரு ஹீரோயிசம். அந்த ராமனுக்கு பிறகு ராமன் போல வாழ்ந்தார்கள் என்று சிந்திப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதை நம்ம நாம் அதை பரிசோதிப்பதற்கு இயலாத நிலையில் இருக்கிறோம். அப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு தூய்மையான கதாபாத்திரமாக ராமன் திகழ்ந்தான். இந்த ராமனை பத்தி பேசுறதுனால நம்ம வீடுகளில் போனா ராமன் ராமன் பேர் வைக்கிறோம். அப்படியாவது இருக்க மாட்டானான்னு, ராம என்கிற எழுத்தை சொன்னாலாவது நமக்கு புண்ணியம் கிடைக்காதான்னு, இப்படி பல நல்ல ஒரு அருமையான ஆன்மீகத்தோடு கலந்த வாழ்வை வாழ்ந்தார்கள். ஆன்மீகம்னா என்னன்னு கேட்டீங்களே, அதுக்கு என்னன்னு சொல்லுங்க. உங்களுடைய கேள்வி எனக்கு தெரியுது. ஏன்னா ஆன்மீகம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. தமிழர்கள் மிக அழகாக அதை சிந்தித்தார்கள். பாருங்க, அந்த காலத்துல கோவில் கோபுரத்தை கட்டி வச்சிருந்தாங்க, உயரமா இருக்கும்.
எவ்வளவு அழகான உயரமான கோபுரங்கள் பாருங்க. இந்த கோபுரங்களை இது போன்ற அழகும் வலிவும் இது போன்ற தோற்றமும் வேற எங்க நாட்டிலையும் பார்க்க முடியுமா? அவ்வளவு அழகு. ஏன்னா இந்த கோபுரங்கள் அமைத்ததற்கே அதுல ஒரு தாத்பரியம் இருக்கு. அந்த காலத்துல யாத்ரிகன் நடந்தான் வருவான். நடந்து வருகிற யாத்ரிகன் தூரத்துல பார்த்தா கோபுரம் தான் உயரமா தெரியும். உயரமா தெரிகிற கோபுரத்தை பார்த்துட்டு அந்த கோபுரம் இருந்தால் அங்கே ஒரு கோயில் இருக்கு, கோயில் இருந்தா இங்க தண்ணி இருக்கு, குளம் இருக்கு, குடிக்க முதல்ல நீர் கிடைக்கும், குளமும் கோயில் இருந்தா மக்கள் இருப்பாங்க, அப்ப உணவு கிடைக்கும், சாப்பிடுவதற்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் என்கிற ஒரு நல்ல ஒரு விருந்தோம்பலின் சின்னமாகத்தான் தமிழன் கோவில்களையே கட்டி வைத்தான். இதுல இன்னும் சிறப்பு இருக்கு. சும்மா இதை மட்டும் சொல்லிட்டு போக முடியாது. கோபுரத்தை ஏன் வச்சான்? ஏன் சாதாரணமா ஒரு கம்பத்தை வச்சிருக்கலாம்ல? கோபுரம் எதற்காகன்னா, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். நாங்க அது சாதாரணமான பழமொழி இல்ல. ஒரு ஊர்ல கோபுரத்தை விட தாண்டி ஒரு வீடு இருக்க கூடாது உயரமா அப்படின்னாங்க. இதெல்லாம் இன்னைக்கு சட்டம் போட வேண்டியிருக்கு மதுரையில எல்லாம். நகரத்தோட அழகு கெட்டு போயிடும். அப்படிலாம் இல்ல. கோபுரம் உயரமா இருந்தா இயற்கையாக ஒரு மழை விழுகிற போது இடியை தாங்கிக் கொள்கிற சக்தி கோபுரத்துக்கு இருக்கு. மனிதர்களை பாதிக்காது. கோயில் அதை வாங்கி கொண்டு மண்ணுக்கு அனுப்பி விடுகிறது. அப்ப மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பை தருவதற்காகத்தான் கோபுரத்தையே விஞ்ஞான ரீதியாக தமிழன் 100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி வைத்தானுங்கிறதா விஞ்ஞான செய்தி. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இதுக்கு பிறகு இன்னொரு செய்தி இருக்கு. இது மட்டுமா? கோபுரத்தை கட்டினதுனால கோபுரத்தினுடைய கலசத்துக்குள்ள நவதானியத்தை வச்சாங்க. நவதானியம் எதுக்காக? மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு ஊரே அழிஞ்சு போனாலும் கோபுர கலயத்தில் இருக்கிற நவதானியத்தை எடுத்து பிற்காலத்தில் வரக்கூடிய சந்ததி தப்பிச்சவன் புழைச்சவன் அதை எடுத்து விதைபாதையாவது தன்னுடைய வாழ்நாளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கிற வருங்கால சந்ததியை வாழ்விக்கக்கூடிய உள்ளம் இந்த தமிழனுக்கு இருந்ததுனாலதான் அதை கோபுரத்துக்குள்ள வச்சு மிகப்பெரிய ஒரு சிந்தனையை வளர்த்தா. 12 வருஷத்துக்குள்ளதான் அது சரியா இருக்கும். 12 வருஷத்துக்கு அப்புறம் அது மக்கி போயிடும். ஆனா மாற்ற வேண்டும் என்பதற்கு தான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம்னு வச்சான். இவ்வளவு தத்துவங்கள் கோவிலுக்குள்ள இருக்கிறது. இதை நம்ம இன்னைக்கு கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது என்று நம்முடைய பார்வையால் மட்டும் பார்த்துவிட்டு போகிறோம். இது ஆன்மீகம் என்பது உலக மக்கள் அத்தனை பேரையும் நேசிப்பது. ராமன் காட்டுக்குள்ள போனா குகன் வர்றான், குகனையும் தம்பின்னா, குகனுக்கு பிறகு சுக்ரீவன் வந்தான், அவனையும் தம்பின்னா, வீடனன் வந்தான், அரக்கன் அவனையும் தம்பின்னா, ஒருத்தே வேடன், ட்ரைபல்ஸ், ஷெட்யூல் ட்ரைப்ல வர்றவன் யாரு? வேடன். இன்னொருத்தன் யாரு? விலங்கு, அது மனித இனத்திலே சேராது, சுக்ரீவன், அவனையும் தன்னுடைய தம்பின்னா. இன்னொருத்தன் அரக்கன், யாரு? விபீடனன், அவனையும் தன் தம்பின்னா. இப்ப என்னாச்சு பாருங்க. பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்கனன் என்கிற மூவருக்கு பிறகு ஒரு வேடன் வர்றான், ஒரு விலங்கு வருகிறது, ஒரு அரக்கன் வருகிறான். இது என்னாச்சு பாருங்க. ஒரு மனிதன் என்பவன் மனிதனோடு மட்டும் அன்பு பாராட்டுகிறவன் அல்ல, சகோதரத்துவம் கொள்கிறவன் அல்ல, எல்லோரோடும் அன்பு பாராட்டி எல்லோரையும் இணைத்து உலக உயிர்களோடு ஒப்புரவு செய்கிறவன் தான் உண்மையான மனிதன் என்று உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்த இலக்கியம் கம்பராமாயணம் தான். இல்லையா? இதை சிந்திச்சு பார்க்கும்போது இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆனால் இதை நம்ம வீடுகளில் ஒவ்வொருத்தரும் செஞ்சிருக்கிறோம். அந்த காலத்தில் இருந்தவர்கள்லாம், ஆட்சிமார்கள்லாம் அவ்வளவு அன்பா அந்யோன்யமா. அதான் நம்ம அருமையா சொல்லுவாங்க, கீரைக்காரி கீரை விற்றாளாம். வயசான ஆட்சி இருந்தாங்களாம் அந்த வீட்டுல. கீரை எவ்வளவு வித்தான்னாலாம். கீரைக்காரி சொன்னாலாம், அன்னைக்கு நான் இப்ப சொல்லல, 1 ரூபாய்னாலாம் கீரை கட்டு. இப்ப கட்டு 10 ரூபாய் 20 ரூபாய் ஆகி போச்சு மெட்ராஸ்ல எல்லாம் போனா. அதனால நம்ம ஒரு நோட்டு கட்டை எடுத்துட்டு போனாதான் அங்கிருந்து வர முடியும் ஒரு சில கட்டுகளோட. ஆனால் அந்த 1 ரூபாய்க்கு ஒரு கட்டுனோன்னா இந்த ஆட்சி உட்கார்ந்து பேசினாலாம், அதெல்லாம் தர முடியாதாத்தா, கார் வாங்கினா வாங்கிக்க அப்படின்னாலாம். உடனே அதுக்கு அவசரம் இல்லாச்சி, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வர்றேன், பஸ் காசு எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு, அதெல்லாம் முடியாது, முக்கார் வேணா எடுத்துங்காச்சினாலாம். அவளே இவ கூடல, அவ குறைஞ்சிட்டா. திரும்ப இல்ல அதெல்லாம் முடியாதாத்தா, கார் வாதேன், நானும் என் பேத்தியும் தான் இருக்கோம், யாருக்கும் இனிமே சமைக்கல, நீ வந்துட்டே என்ன வாங்குறான். சரி நீ வந்தவளை விடப்படாதுன்னு. உடனே சரி ஆச்சி நீங்க, ஆமா நீங்க எப்போ வாடிக்கையா வாங்குறவங்க, சரி 50 காசுக்கு எடுத்துங்க 8 அணாவுக்கு அப்படின்னாலும் அவன். உடனே அதெல்லாம் முடியாதாத்தா, நல்ல வேலையா போச்சு, இந்த கீரைக்காவை 8 அணா கொடுப்பாங்க, எந்த காலத்துல கொடுக்குறது அதெல்லாம். அப்ப உடனே கார் வாயின் பேசி சமாளிச்சு உட்கார வச்சு ஒரு 3/4 மணி நேரம் பெரிய லெக்சர் கொடுத்து 3/4 ரூபாயை குறைச்சாச்சு ஆச்சி. 3/4 ரூபா 3/4 மணி நேரத்துல குறைச்சு கார் வாங்கி கீரையை வாங்கி பேத்தியை கூப்பிட்டு உள்ள ஒன்றை வச்சுட்டு, ஏண்டி உமையா பேத்தியை கூப்பிடுறா. அப்பதான் உள்ள போய் ஒரு போவணியில மோர் கொண்டாத்தா வச்சிருக்கோம்னா,
ஒரு போகணியில நிறைய மோர் கொண்டு வந்து பேத்தி கொண்டாந்து கொடுத்தோன்னா அதை வாங்கி கீரைக்காரி கையில் கொடுத்து குடித்தான்னா. கீரைக்காரி குடிச்சிட்டு நல்லா சந்தோஷம் ஆச்சு போயிட்டு வரோம்னு போனோன்னா பேத்தி விவரமா கேட்டா, படிக்கிறா காலேஜில், என்ன அப்பத்தா நீங்க இப்படி பண்றீங்க? 1 ரூபா கீரை கட்ட 3/4 ரூபா சமத்தா, 1 ரூபா கீரை கட்ட 3/4 ரூபா குறைச்சு 1 ரூபாய்க்கு வாங்கிட்டோம்னு 3/4 ரூபா லாபம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. மோர் 1 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கு வெளியில. 1 டம்ளர் மோர் இப்ப வந்து 1 ரூபாய் ஆகி போச்சு. நீங்க 1 ரூபா மோரை இவள்கிட்ட கொடுத்து இப்ப என்ன ஆகி போச்சு பாருங்க. அதுக்கு அளவுல அவ சொன்ன 1 ரூபாய்க்கு நீங்க கீரை கட்ட வாங்கி அனுப்பியிருந்தா பரவாயில்ல, இப்ப 1.25 ரூபா ஆகி போச்சு நமக்கு நட்டம்னா. அப்ப உடனே அப்பத்தா சொன்னா, அது இல்லத்தா, 1 ரூபா கீரை கட்ட நான் 1/4 ரூபாய்க்கு நான் பேரம் பேசி வாங்கினது என்னுடைய வியாபாரம். அவட்டு 1 ரூபாயே நான் 1/4 ரூபாய்க்கு வாங்கினது வியாபாரம். ஆனா நான் அவளுக்கு 1 ரூபா மோரை சும்மா கொடுத்தது நம்முடைய தர்மம், அது மனித நேயம்னு சொன்னாலாம். இந்த தர்மம், இந்த மனித நேயம் ஒவ்வொருவர் வீடுகளிலையும் இருந்தது, ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் இருந்தது. வீடுகளுடைய பெயரே அப்படித்தான் வச்சாங்க. சத்திரத்தார் வீடு, இவங்க தண்ணி பந்தலார் வீடு, இவங்க பசுமடத்தார் வீடு, இவங்க கோவில் கட்டினதுனால பெருமாள் கோயிலார் வீடு. இப்படி வீடுகளுடைய பெயரே தர்மத்தை வச்சு இதெல்லாம் இருந்துச்சு. சில பேருடைய பேர் வித்தியாசமாவும் இருந்திருக்கு, அது வேற விஷயம். ஒரு செட்டியார் பேரு குழிவெட்டி நாகப்ப செட்டியார் இருந்தாராம். என்ன குழிவெட்டி நாகப்பண்ணோன்னா நேரம் அவர்கிட்ட வந்து பத்திரிகை கொண்டு கொடுக்குறவங்களும் சும்மா இந்த எழுதுறதுக்கு அடையாளத்துக்காக குழிவெட்டி நாவண்ணா கண்ணான்னு போட்டு ஓரமா எழுதி விடுறது. அந்த பத்திரிகை வந்து நேர ஒரு ஏன் அவருக்கு அந்த பேர் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த செட்டியாருக்கு ரொம்ப வீரமான இளைஞர். அவர் இளைஞராக இருக்கும்போது அவர் என்ன பண்ணார், பர்மாலேருந்து நடந்து வந்தாராம். அப்ப எல்லாரோடையும் பர்மாலேருந்து நடந்து வரும்போது ரொம்ப பேர் வந்து அங்கங்க மயக்கமாகி ரொம்ப உடம்பு முடியாம உயிர் பிரிஞ்சிருமா. டக்கு டக்குன்னு குழி வெட்டி அவங்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியத்தை பூரா பண்ணிட்டு வருவாராம். அவர் அவ்வளவு நல்ல காரியம் பண்ணியிருக்காரு. அதனால அவருக்கு பேர் அடையாளத்துக்கு குழிவெட்டி நாவண்ண கண்ணான்னு பேரு. கடைசியில உண்மையில நாங்கள் இயற்கையாக தான் உடனே அவர்கிட்ட போய் ஒருத்தன் பத்திரிகை கொடுத்த போது, நீங்க தான் குழிவெட்டி நாகப்ப செட்டியாரான்னு கேட்டானா. பத்திரிகை கொடுத்தவன் உடனே அவர் திருப்பி கேட்டாராம், உனக்கு நான் குழிவெட்டி நானாராம். பாருங்க, இது வந்து நம்ம வீடுகளில் பெயர் வைக்கிறது ஒரு அழகுதான். சில ஊர்களில் வித்தியாசமா பேர் இருக்கும், ஒவ்வொருத்தருடைய பேரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எங்க ஊர் பக்கத்தில் நான் இப்போ போயிருக்கிற ஒரு வீட்டுக்கு பேர் டவுசர் கண்ணாதாச்சி வீடுன்னு பேரு. அது என்ன காரணம் அப்புறம் நான் விசாரிச்சு சொல்றேன், எனக்கு தெரியல இது வரையும். நீங்க ஒண்ணு எல்லாத்துக்கும் காரணம் கேட்காது என்கிட்ட. அதனால ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் ஒரு பேர் இருக்கு. அது மாதிரி தர்மம் செய்து புகழ் பெற்றார்கள். தர்மத்திற்காகவே ஒரு மனிதனை அடையாளம் காட்ட வேண்டுமானால், ஒரு மனிதனை தன் வாழ்நாளில் கொடைத்தன்மைக்காகவே அடையாளம் காட்ட வேண்டுமானால், இந்த உலகத்தார் இந்த நூற்றாண்டில் எடுத்துக்காட்டப்பட வேண்டிய மனிதன் வள்ளல் அழகப்ப செட்டியார் வாழ்ந்து பிறந்த ஊர் இந்த ஊர். அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பெருமை. அள்ளி கொடுக்கிற கொடை உள்ளம், அவர்களுக்கு இவர்கள் பங்காளிகள் கூட. அது ஒரு பெரிய சிறப்பு. செட்டிநாட்டிலேயே ஒரு தனி மனிதனாக ஒரு 3 பேரை போற்ற வேண்டுமானால், எனக்கு தெரிந்து என்னுடைய வயதுக்கு நான் படித்த இலக்கியங்கள் அறிவுக்கு பழகிய நட்பறிவுக்கு 3 பேரை பாராட்டணும். ஒருத்தர் கவியரசு கண்ணதாசன். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நல்ல கருத்துக்களை சொன்னார், நல்ல சிந்தனைகளை வெளிப்படுத்தினார். தான் பிறந்த பிறப்புக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை தான் சார்ந்த சமூகத்துக்கும் தமிழ் உலகத்திற்கும் ஏற்படுத்தி கொடுத்தவர் கவியரசு கண்ணதாசன் தான். இன்னைக்கு வைரமுத்து இருக்காரு, வைரமுத்துவினுடைய தந்தை இறப்பு வீட்டுல, வைரமுத்து வீட்டுல வந்து நாயன வாச்சிருக்கிறான். வீட்டுல அங்க மதுரை பக்கத்துல உண்டு. நாயன வாச்ச நாயனக்காரன் வாச்சவா அண்ணன் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப அருமையா எடுத்து வாசிக்கிறவங்க. நாதஸ்வரம் வாச்சவங்க அங்க அவங்க வீட்டுல பூரா கவியரசு கண்ணதாசன் பாட்டு தான் வாச்சிருக்காங்க. வைரமுத்து சொன்னாராம், எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் பொருந்தக்கூடிய பாடலை, எல்லாருடைய மனதிலும் நிலைநிறுத்துகிற பாடலை பாடிய ஒரே கவிஞன் கண்ணதாசன் தான் பெட்டி கொடுத்தார் வைரமுத்து. அவரை இப்ப கவி பேரரசு நம்ம சொல்றோம், வாழ்த்துறோம், அதெல்லாம் ரெண்டாவது. அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன, அது முக்கியம். அவர் வைரமுத்து கண்ணதாசனை தூக்கி பிடிச்சார். கண்ணதாசன் ஒரு சிறப்பு. அதே மாதிரி குடியிருந்த வீட்டையும் கல்விக்காக கொடுத்த கோமகன் வள்ளல் அழகப்பர் இந்த சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அதே மாதிரி என்றென்றைக்கும் ஒரு தனி மனிதனை போற்ற வேண்டுமானால், நாம் பார்த்ததில்லை, யாரும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, இலக்கியங்கள் சொல்கிறது, ஒரு தனி மனிதனை போற்ற வேண்டுமானால் நவநிதிகளை துறந்து துறவியாகி போய் இந்த உலகத்திலேயே நிலையாமை தத்துவத்திற்கென்று ஒரு அடையாளத்தை கொடுத்து இலக்கியத்தை படைத்த பட்டினத்தாரைத்தான் இந்த உலகம் போற்ற வேண்டும். இது ஒரு வரிசை முறை. அந்த பட்டினத்தார் தான் பாடுறாரு. வாழ்க்கையில வந்து பல விஷயங்களை வந்து போகிற போக்கில் பட்டினத்தார் சொல்லிடுவார்.
ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு பசித்தோர் முகம் பார் நல்லறவும் நட்பும் நன்றென்றிரு நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்று இரு மனமே உனக்கு உபதேசம் இதே. பிறக்கும் பொழுது கொடுவந்தது ஏதுமில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடுவோவது ஏதுமில்லை. இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாதிருக்கும் குலாமரை என் சொல்வேன் கட்சி ஏகம்பனே. விட்டுவிடப் போகுதுயிர், விட்டவுடனே உடலை சுட்டுவிடப் போகின்றார் சுற்றத்தார். பட்டது பட்டு எந்நேரமும் சிவனை ஏத்துங்கள் போற்றுங்கள் சொன்னேன் அதுவே சுகம். ஆத்தாளை பத்தி பாடின பாட்டு 10 பாட்டு பட்டினத்தார். என்ன அருமையான பாட்டு பாருங்க. அதெல்லாம் வட்டிலும் தொட்டிலும் மார்மையிலும் தோழ்மையிலும் கட்டிலும் வைத்தென்னை காதலித்து முட்ட சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன். பட்டினத்தார் மாதிரி ஒரு ஞானி, வாழ்வியல் சிந்தனைகளை மிக அழகாக செப்பியவர். அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. எதுக்கு சொல்றோம்னா, இவர் ஒரு 3 மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் இந்த மனிதர்களுடைய வரிசை முறையிலே பார்க்கிற போது ஒரு தனி மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான தத்துவம் என்ன என்று ராமாயணம் சொன்னது. கம்பராமாயணத்தினுடைய தத்துவங்கள் அது குறித்து பேசியது. வாழ்வியல் சிந்தனைகளை சொன்னது. மனிதன் அதை கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தியது. ஆனால் நாம் இலக்கியங்கள் எல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு நான் போற போக்கில் தான் போவேன் அப்படின்னு பல பேர் போறோம். அது வேற விஷயம். கம்பன் கருத்து மட்டும் இல்ல, வள்ளுவனே சொன்னாரு, கற்க கசட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு. இந்த ஒரு குறளுக்கு மட்டும் ஒரு சிறப்பு இருக்கு. தமிழ் எழுத்துல துணைக்கால் ஒரு எழுத்து இருக்குல்ல தம்பி, துணைக்கால் என்கிற ஒன்றே இல்லாமல் எழுதப்பட்ட குறள் இந்த குறள். பாருங்க, துணைக்கால் இருக்காது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, துணைக்கால் இருக்காது. ஏன் வள்ளுவன் இதை துணைக்கால் இல்லாமல் எழுதினான்னா, எவன் ஒருவன் தான் கற்கிற கல்வியை கசடர கற்கிறானோ, எவன் ஒருவன் தான் கற்கிற கல்வியை கசடர கற்கிறானோ அவன் வாழ்க்கையில் நிற்பதற்கு வேறு யாருடைய துணைக்காலும் தேவையில்லை, தன் சொந்த காலே போதும் என்பதனாலேதான் வள்ளுவன் துணைக்காலை கூட பயன்படுத்தாமல் அந்த குறளை எழுதினான். இது ஒரு சிறப்பு. இதுல என்னன்னா, இந்த குறளை பத்தி சொல்லும்போது நான் சொல்லுவேன், அதாவது நிற்க அதற்கு தகன்னு பாடினாரு. இந்த நிற்க அதற்கு தக இந்த கற்கங்கிறத எங்கே கொண்டே பொறுத்தினாலும் இந்த பொருள் வரும். கற்க கசடர கற்க, கற்பவை கற்க, அதற்கு தக கற்க, நிற்க கற்க என்று ஒவ்வொன்றுக்குமான அர்த்தத்தை மிக அழகாக சொன்ன வள்ளுவன் போல வாழ்க்கையில எதை படிச்சாலும் மனசுல நிக்கிற மாதிரி படிங்க, அது வாழ்ற மாதிரி படிங்கன்னாங்க. கம்பராமாயணம் மனித வாழ்க்கையில் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் நாம் அவற்றையெல்லாம் சிந்தித்து பார்த்தோமானால், இன்றைக்கு கம்பராமாயணத்தை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றிய கம்பனுடைய காலம் எத்தனையோ வருடத்திற்கு முந்தி. ஆனா இன்னைக்கு எத்தனை பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, வீட்டுல எவ்வளவு குடும்பங்கள் நடக்குது. ஆனால் ஆசையை ஒழிக்க சொன்னார்கள், அன்பை வளர்க்க சொன்னார்கள். இதான் எல்லா இலக்கியங்களுடைய தத்துவமும் தாத்பரியமும். இதான் கம்பன் சொன்னா, இதைத்தான் வள்ளுவன் சொன்னா, எல்லா இலக்கியங்களும் இதைத்தான் சொன்னுச்சு. ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம், பிள்ளைகளை 3 வயசு கூட முழுசா ஆகல, நேர கொண்டே ஸ்கூல்ல கொண்டே விட்டு பாடாப்படுத்தி பச்சடியா வைக்கிறான். அந்த பிள்ளைகள்லாம் பண்ண ஒரே தப்பு, உங்களை மாதிரி ஆளுக்கு பிள்ளையா பிறந்ததுதான். நான் சொல்றது 3 வயசு பிள்ளைகளை கொண்டே ஸ்கூல்ல விடுறவங்களை சொன்னேன், எல்லாரையும் சொல்லல, எல்லாரையுமா சொல்றேன். 3 வயசு பிள்ளைகளை கொண்டே ஸ்கூல்ல விடுறா இல்ல அவங்கள சொல்றேன். ஏன் தெரியுங்களா, அது ஸ்கூல்ல விடணுங்கிற காலம் இன்னைக்கு வந்துருச்சு. அது அவங்க தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த பிள்ளைகள் என்ன பாடுபடுது பாருங்க. கல்வி என்பது ஒரு மனித வாழ்வில் ஒரு மனிதன் ஒரு பல விஷயங்களை கற்றுக்கொள்வது என்பது படிச்சவன் பூரா கெட்டிக்காரன் கிடையாது. கல்வி என்பது ஒரு அளவுக்கு, அனுபவத்தால் தான் எல்லாரும் உயர முடியும். ஒரு பெரிய கிணறு நிறைய தண்ணீர் இருக்கிறது என்றால் தண்ணீர் வெளியே கொண்டு வர்றதுக்கு மோட்டாரால முடியலன்னா இங்கிருந்து கொஞ்சம் தண்ணி ஊத்துறோம், தண்ணி உள்ள போய் அப்புறம் திரும்ப பிரவாகமா வெளியே தள்ளுது. இங்கிருந்து ஊற்றிய நீர் தான் கல்வி. உள்ள இருக்கிறது நீர் வருது பாருங்க, அதுதான் அறிவு பிரவாகம். அதை வெளிக்கொண்டு வருகிற செயலை செய்தோமே ஆனால் அதுதான் சரியாக இருக்குமே அன்றி நாம எவ்வளவு பெரிய இன்றைக்கு குழந்தைகள் சில பேர்லாம் பாருங்க, காலையில இந்த குழந்தைகளை எழுப்புறதுக்குள்ள அதை போட்டு தூங்கிக்கிட்டு இருக்கோம் 6 மணிக்கு, அதை போட்டு அதில் கொண்டு சில தாய்மார்கள் டெக்னிக்லாம் வச்சிருக்காங்க. அந்த பிள்ளைகளை எழுப்புறதுக்கு கை 2 தண்ணி கொண்டு போய் கண்ணில் தடவுறது. அப்பதான் அந்த பிள்ளை கண்ணை மலர் திறக்குமா. கண்ணை திறந்து விட்டு அதை அழுதுகிட்டே கொண்டாந்து அதை குளிப்பாட்டி
அதை அப்படியே அவன் காலில் சாக்ஸை மாட்டி, ஷூவை மாட்டி, கழுத்தில் டையை போட்டு மாட்டி, சட்டையை போட்டு எல்லாம் பண்ணிக்கின்னு அப்புறம் வந்து வாயில் 2 இட்லியை திணிக்க முடியாமல் திணிச்சு அதை அழுதுகிட்டே சாப்பிட்டு அப்புறம் அங்கேருந்து வருவேன் ஆட்டோக்காரன். அதில் அந்த போஸ்ட் பாக்ஸில் போஸ்ட்டை உள்ள தள்ளுற மாதிரி இந்த பிள்ளையை போட்டு உள்ள தள்ளி, எங்கேயோ உங்கள் அப்பா அம்மாவுக்கு டாட்டா காட்டு இன்னொன்னே அது காலைல 7 மணிக்கு கேட்டுச்சா டாட்டா உங்கள்கிட்ட? அது காலைல கேட்டுச்சா?